சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற காரின் கதவை பிடித்தபடி ஹெல்மெட் அணிந்த நபர் ஒருவர் தொங்கிக் கொண்டே 1 கிலோமீட்டர் தூரம் சென்றிருக்கிறார். இந்த காட்சியை பார்த்த வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களிலும் இந்த சேசிங் வீடியோ வைரலானது. அதன் பிறகுதான் காரில் தப்பிச் சென்ற ரவுடியை காவலர் ஒருவர் உயிரை பணயம் வைத்து பிடிக்க முயன்றுள்ளார் என்ற தகவல் வெளியானது. சென்னை மயிலாப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் மயிலை சிவக்குமார். A+ கேட்டகரி ரவுடி. இவர் மீது கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து என 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்துள்ளன. சிறையிலிருந்து ஜாமீனில் வந்த சிவக்குமாரை கடந்த 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மேற்கு மாம்பலம் அருகே ஒரு மர்ம கும்பல் கொடூரமாக வெட்டிக் கொன்றது. தொடர்ந்து நடந்த விசாரணையில் 2001ஆம் ஆண்டு அதிமுக நிர்வாகியான பார்டர் தோட்டம் சேகர் என்ற ரவுடியின் கொலைக்கு பழி தீர்க்க சிவக்குமார் கொலை செய்யப்பட்டார் என்று தெரிய வந்தது. பார்டர் தோட்டம் சேகரின் மகன் அழகுராஜா என்பவர் கூலிப்படையினரின் உதவியோடு இந்த கொலையை செய்திருந்தார். சிவக்குமார் கொலை வழக்கில் கள்ளக்குறிச்சியில் சரணடைந்த அழகுராஜா சிறையில் அடைக்கப்பட்டார். அதன்பின் ஜாமீனில் வெளியே வந்தவர் தலைமறைவாகிவிட்டார். 6 மாத தேடுதல் வேட்டைக்கு பின் கடலூர் அருகே பதுங்கியிருந்த அழகுராஜாவை தீவிர குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். சில மாதங்களுக்கு பிறகு நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்த அழகுராஜா ஜாம்பஜார், மயிலாப்பூர் போன்ற காவல் நிலையங்களில் இருந்த அடிதடி வழக்குகளில் ஆஜராகாமல் இருந்துள்ளார். மேலும் மயிலை சிவக்குமாரின் கூட்டாளிகளால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்து வந்ததால் அழகுராஜா நீதிமன்றத்தில் முறையாக ஆஜராகாமல் 3 ஆண்டுகளாக தலைமறைவாகியுள்ளார். இதனால் போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் பகுதியில் அழகுராஜா பதுங்கியிருப்பதாக ஜாம்பஜார் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆனந்தகுமாரும் தலைமை காவலர் சங்கர் தினேஷும் அழகுராஜாவை பிடிக்க சென்றுள்ளனர். போலீஸ் வருவதை அறிந்த அழகுராஜா காரில் தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். உடனே காவலர் சங்கர் தினேஷ் காரின் முன்பக்க கதவை இறுக பற்றியுள்ளார். அப்படியிருந்தும் அழகுராஜா காரை நிறுத்தாமல் வேகமாக ஓட்டிச் சென்றுள்ளார். 1 கிலோமீட்டர் தூரம் சங்கர் தினேஷ் காரில் தொங்கியபடியே உயிரை பணயம் வைத்துள்ளார். ஒரு கட்டத்தில் அழகுராஜா காவலரை அடித்து கீழே தள்ளிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். சங்கர் தினேஷ் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் அவருக்கு பலத்த காயம் எதுவும் ஏற்படவில்லை. தப்பிச் சென்ற அழகுராஜாவை போலீசார் தேடி வருகின்றனர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதாகி தற்போது சிறையில் உள்ள அதிமுக பிரமுகர் மலர்கொடிதான் அழகுராஜாவின் தாயார் என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.